நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தை. பக்ரீத் அடுத்த வாரம் இருக்கிறனால, சனிக்கிழமை இருக்கிறனால கடைசிக்கு முந்தின சந்தை. டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா, வண்டிகளே உள்ளே போக முடியலை. உள்ளே எக்கச்சமான வண்டிகள். உள்ளே போன வண்டி வெளியே வர முடியல, வெளியே உள்ள வண்டி உள்ளே போக முடியலை. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா பக்ரீத்து களைகட்டுன்னு பார்த்தாங்க. ஆனால் பெரும்பாலும் எல்லாமே வளர்ப்பு குட்டி தான் அதிகமாக வருது போகுது. பக்ரீத்துக்கு குட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாலும் மக்கள் வாங்குறதுக்கு அந்தளவுக்கு விருப்பம் காட்டலை. காரணம் என்னென்னா, தென் மாவட்டங்களும் சரி வட மாவட்டங்களும் சரி அங்கங்கே பண்ணைகள் இருக்கிறதுனால அவங்க அங்கங்கே வாங்கிக்கிட்டாங்க. பண்ணைகளில் லோக்கல்லையே அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி அங்கங்கேயே இப்போ ஒவ்வொரு யூடியூப்லேயும் போட்டு அங்கங்கே வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி சந்தைகளுக்கு முதல்ல மாதிரி இல்லை. இப்போது சந்தையில் குட்டிகள் கொண்டு வந்தாலும் அது விலைகள் அதிகமாக இருக்கிறனால அந்தந்த ஊரில் அந்தந்த பக்கத்தில் உள்ள பண்ணைகளே வாங்கிட்டேன். இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊர் பண்ணையிலே நூற்றுக்கணக்கான குட்டிகள் நம்ம வளர்க்குறனால பண்ணையிலே கொடுத்துட்டோம். இந்த குட்டி பாருங்கள், சரியான குட்டி. எல்லாம் மதுரைக்காரங்க தான் வளர்த்து போன வருஷம் வாங்கிட்டு போய் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் 55லேருந்து 60 கிலோ இருக்கும். எல்லாம் இது ஒரு 40,000 சொல்கிறாங்க. இந்த குட்டிகள்லாம் ஒரு எட்டயபுரம், இருசல், மயிலம்பாடி எல்லாமே இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொம்பு பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. ஆனால் கொம்பு இருக்கிற அளவுக்கு அது உடம்பு இல்லை. இது ஒரிஜினல் எட்டயபுரம் கிடையாது. நாடு கிராஸு இந்த மாதிரி இருசல். கொம்பு பாருங்கள், கொம்பு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு உடம்பு இல்லை. உடம்புக்குள்ளே மெலிஞ்சு தான் இருக்குது. இது எல்லாமே 20,000, 25,000, 30,000 சொல்கிறாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு. இது கொம்புக்காக வாங்கலாம். எடை நம்ம எதிர்பார்க்கறது இருக்காது. எல்லாம் வாடலாம். அதாவது எட்டயபுரத்தை பொறுத்தளவுக்கு மற்ற சந்தைகள் மாதிரி திருமங்கலம், மேலப்பாளையம் மாதிரி அந்தளவுக்கு விறுவிறுப்பு இல்லை. நான் அந்த வெள்ளிக்கிழமை சந்தை போயிருந்தேன். ஒரு குட்டிகள் வாங்கிறதுக்கு பக்ரீத்துக்கு யாருமே விருப்பம் காட்டலை. இது எட்டயபுரத்தில் சுற்றி வளர்த்த ஆடு தான். நல்ல சரியான குட்டி தான். கொம்பு தோரணை இருக்குது. ஆனால் குறுக்கு எல்லாம் கொஞ்சம் இது ரெட்டை குறுக்கெலாம் இல்லை. இது 45,000 சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் எட்டயபுரத்துலேருந்து கொண்டு வந்துருந்தாங்க. இது நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த கொம்பு தோரணை இதுக்காண்டி வாங்குறவங்க, விருப்பப்பட்டு வாங்குறவங்க இருக்கலாம். கொம்பே கிட்டத்தட்ட 2 கை சேர்த்து கூட நம்மளால் பிடிக்க முடியல. பொதுவாக இந்த வருஷம் பக்ரீத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பெரும்பாலும் குட்டி இந்த நேரத்தில் ரொம்ப கம்மி தான். எட்டயபுரத்தை சுற்றளவுக்கு பக்ரீத் கிடாக்கள் அந்த அளவுக்கு ஒன்று இழுக்கல. ஒருவேளை அடுத்த வாரம் இருக்கலாம். இந்த வாரம் இப்போ இன்றைக்கி உள்ள நிலவரத்தில் எட்டயபுரம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. குட்டியை வாங்குறதுக்கு பெரும்பாலும் வரவே இல்லை ஆள். அதாவது வளர்ப்பு குட்டியை வாங்கிட்டு போகிற அளவுக்கு இந்த பக்ரீத் கடை வாங்கலை. இது நம்ம ஒரு கடை அந்த இதை பிடிச்சி பார்த்தோம். நம்ம நல்லா தோரணையெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நல்ல தோரணையாக உள்ள குட்டியை தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் எல்லாம் ரேட்டு 35, 40, 30 அப்படின்னு சொல்லும்போது அதை வாங்குகிற அளவுக்கு ஆளுகள் இல்லை. தனியாக பிடிச்சிட்டு வந்தவங்களும் ஒவ்வொரு குட்டி 22, 21, 20 அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. விலையில் அதிகமாக சொல்கிறனால, சந்தையில் விலைக்கு அதிகம் சொன்னாலும் பக்கத்தில் ஊர்லேயே ஈஸியாக அது கம்மியாக கிடைக்கிறனால அதை வாங்குறாங்க. இன்றைக்கி வளர்ப்பு குட்டி வாங்க தான் எட்டயபுரம் போயிருந்தோம். ஆனால் போன உடனே நம்ம கண்ணை கவர்ந்த ஒரு 76 குட்டி இருந்துச்சு. நம்மளை பார்த்தோன்னே தம்பி சேதுபதி தான். அவர் அப்பா நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்த சேதுபதி நம்மளுக்கு தெரியாது. காலேஜ் முடிச்சுட்டு அவன் பிஸ்னஸ்க்காக அவங்க அப்பா கூட உதவிக்கு வந்திருந்தான். ஆனால் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ஆடுகளம் தானே, உங்கள் வீடியோ நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். தம்பி நான் குட்டி வாங்க தான் வந்திருக்கேன், நான் இப்போ உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரிண்ணே அப்படின்னா. அப்போ விலை வைக்கும்போது ஒரு 76 குட்டி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாங்கணும்னு ஆசை அந்த குட்டி. ஆனால் இதில் 3 மாத குட்டியும் கிடக்கு, 4 மாத குட்டியும் கிடக்கு. 3 மாதத்தில் நம்ம அதில் பெரிய ப்ராஃபிட் இருக்காது. அப்போ நம்ம கழிச்சு கேட்கல. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை மற்ற வியாபாரிகள் செய்வாங்க கண்டிப்பாக. 76 குட்டியை மொத்தமாக வாங்குறதுக்கும் உடனே யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா மத்தியானம் 11 ஆயிடுச்சு. அப்போது நான் கண்டிப்பாக இந்த மாதிரி யாரும் பிரித்து தருவாங்க. ஆனால் நான் கேட்டேன், இந்த மாதிரி தம்பி நம்ம ஒரு 40 குட்டி மட்டும் கிடைக்குமான்னு. இல்லைன்ட்டான். சரி, நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோவில் எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது நம்ம வேலையை செஞ்சு வச்சுருந்தாங்க வேறு வியாபாரி. அதாவது எப்படின்னா, 3 மாதத்து தரத்துக்கு கீழே அந்த 3 மாத தரம் அதை ஒரு 10 குட்டியை கழித்து வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு 66 பக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த நேரத்துலேயே ரேட் 14க்கு மேலே சொல்லியிருந்தாங்க. குட்டியை குறைச்சதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு குட்டி சின்ன குட்டியை குறைச்சிட்டா ரேட்டை குறைக்க மாட்டாங்க, நம்ம குட்டியை குறைச்சிக்கலாம். அப்புறம் நம்ம வந்தோம். நம்ம பார்த்துட்டு, தம்பி இந்த மாதிரி என்னாச்சு, நம்ம 40 குட்டி மட்டும் கிடைக்குமான்னு கேட்டேன். இல்லைண்ணே நம்ம கிடைக்காதுண்ணே, நம்ம எல்லாம் சேர்த்து மொத்தமாக தான் கொடுப்போன்ட்டான். அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் பார்த்து அவன்கிட்ட பேசி, தம்பி இது 13 கிலோ நமக்கு வேண்டாம், ஒரே தரமாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு 40 குட்டியை இப்போ ஜோடி 13 ரூபான்னு கேட்டோம். இல்லைண்ணே மொத்தமாகவே எல்லா குட்டியும் சேர்த்தே நம்ம 14க்கு ஆள் கேட்டிருக்குண்ணே, அதுக்கு கீழே கொடுக்க முடியாதுண்ணா. அப்புறம் கேட்க ஆள் இல்லை. அப்போது நம்ம நமக்கு எவ்வளோ, நம்ம 4 மாத குட்டி ஜோடி 13,
அப்படின்னு சொல்லி 40 குட்டி எடுக்கலான்ட்டு இருந்தோம். அப்போது அவன் சொன்னான், அண்ணே உங்களுக்கு எவ்வளோ கழிக்க முடியும், இன்னொரு 10 குட்டி கழிச்சுக்கோங்கண்ணே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னான். சரி தம்பி, நீ ஒரு 10 குட்டி நானாக கழிக்கிறேன்னு சொல்லி 10 குட்டி கழிச்சு 66ல் 56, கடைசி 76 குட்டியில் ஒரு 20 குட்டி கழிச்சு நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த குட்டி வந்து இந்த ஜோடி வந்து 19,000 சொன்னாங்க. இதிலிருந்து தரம் அது ஒரு கொஞ்சம் தரம் கம்மியானதான், நல்ல குட்டி தான். ஆனால் 19 இது எடுக்கிறதுக்கு அது ஜோடி 13 எடுத்து நம்ம வளர்த்து நல்லபடியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா அதுவும் வளர்ப்பு குட்டி தான். இப்போது சந்தையில் நம்ம வந்து மதிப்பு கரெக்டாக நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ரேட் வைக்க முடியும். ஏன்னா சில பேர் வந்து கறிக்குட்டியை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து வளர்ப்பு குட்டின்னு கொடுப்பாங்க. பொதுவாக 3 மாத குட்டி 4 மாத குட்டிக்கு வித்தியாசம் தெரியணும், அதோடய ரேட்டு தெரியணும். நமக்கு நல்லபடியாக வாங்கிட்டோம். இதெல்லாம் வந்து ஜோடி 22 சொன்னாங்க. 22. ஆமாம். இது வந்து பக்ரீத்துக்கு வந்து இனி வந்து பக்ரீத்துக்கு வந்து விற்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நேரம் இல்லை. இது வந்து வளர்ப்பு குட்டி தான், ஆனால் நல்ல தரமாகவும் இருக்குது. இது வந்து இது எல்லாம் ரேட்டு அதிகமாக தான் சொல்கிறாங்க, 15, 16 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வளர்ப்பு குட்டி ஒரு 4 மாதத்தை தாண்டி ஒரு பாதி 20 குட்டியை விட்டுட்டாங்கன்னா அதோட ரேட்டே தனி. ஏன்னா அந்த மாதிரி குட்டியை நம்ம ஒரு 40, 50 நாள் வளர்த்தாலே அதை கறிக்கடிக்கு ஈஸியாக கொடுத்துடலாம். ஆனால் நம்ம பார்த்து வாங்கணும், எல்லாமே அதே தரத்தில் இருக்கா, 4 மாதத்தில் இருக்கா. உள்ளே வந்து ஒரு 3 மாதத்துக்கு கீழே உள்ள குட்டியை ஒரு 10 குட்டியை விட்டுருவாங்க. நம்ம எல்லாம் பார்க்கணும், பார்த்து வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு சந்தையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எட்டயபுரத்தை சுற்றி இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எட்டயபுரத்தை பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் குட்டி தான் பெரும்பாலும் வரும். இந்த கண்கருப்பு, கண் சவலை, கோங்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக வாங்குறதுக்கு பக்கத்தில் வர மாட்டாங்க. ஏன்னா அதோட கஸ்டமர் நீங்கள் வந்து மேலப்பாளையம் பார்த்தீங்கன்னா, மேலப்பாளையம் சந்தையில் பார்த்துட்டிங்கன்னா லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எப்படி விரும்புவாங்கன்னா, இந்த கோங்கு, கண்கருப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய குட்டி சண்டைக்கடை அந்த மாதிரி விரும்புவாங்க. எட்டயபுரத்தை மட்டும் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி மதுரையை பார்த்துட்டிங்கனாலும் மதுரையிலையும் எப்படின்னா எட்டயபுரம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி அதே மாதிரி மேலப்பாளையம் மட்டும்தான். மேலப்பாளையம் ஏன்னா மதுரையை சுற்றியும் உங்களுக்கு வந்து அது ஹப்பு மாதிரி. தென் மாவட்டமும் சரி வட மாவட்டமும் சரி ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ்லேருந்து வருவாங்க. அதே மாதிரி திருநெல்வேலிக்காரங்களும் அங்கே போவாங்க. அதனால் வந்து எட்டயபுரத்தில் வந்து பெரும்பாலும் இந்த சண்டைக்கடா, அதாவது எப்படின்னா அந்த தோரணையாக முடிவெட்டி கொண்டு வர இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படி விரும்புகிறவங்க வந்து மேலப்பாளையம் போவாங்க, இல்லைனா மதுரை போவாங்க. எட்டயபுரத்தில் இந்த வாரம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடந்த சந்தை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. குட்டி பாவம் மதுரையிலேருந்து ஒரு குட்டி 2 குட்டி தூக்கிட்டு வந்தவங்கலாம் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த அடுத்த வாரத்துக்குள்ளே விற்கலைன்னா அவங்க கறி ரேட்டுக்கு தான், ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த பக்ரீத் ரேட்டு வேறு, பக்ரீத்து முடிஞ்சுன்னா அதை வந்து அவங்க வந்து கறி ரேட்டு கசாப்படை தான் கொடுப்பாங்க. அதுவும் வந்து பெரிய குட்டிகளை அவ்வளோவா விரும்பி அந்த ரேட்டு போட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த குட்டி எல்லாமே நீங்கள் பாருங்கள், இது வந்து வெள்ளாடும் சரி, வெள்ளாடு வந்து ரொம்ப தோரணையாகவும் கொண்டு வந்துருந்தாங்க. எல்லாமே வந்து 4, 5 என்னுடைய தோளுக்கு மேலே இருந்துச்சு. இந்த புளியம்போர், இந்த இது கொடியாடு எல்லாமே நல்ல தோரணையாக இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய இறக்கியிருந்தாங்க, ஆனால் வாங்க தான் மக்கள் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பக்ரீத்தில் எட்டயபுரத்தில் பக்ரீத் வியாபாரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் வளர்ப்பு குட்டி நல்லா இருந்துச்சு. கார் குட்டி இதையும் ஒரு இதில் ஏற்றிருந்தாங்க. இது வந்து கிடையிலேருந்து அப்படியே ஆட்டோட கெடாவையும் சேர்த்து குட்டிகளையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப பல்லு போட்டது தான். இது வந்து பெரிய நல்ல பிரீடுன்னு சொல்ல முடியாது. மொத்தமாக வாங்குறதுக்கு ஆள் யாருமே வரல. எட்டயபுரம் ஏன்னா இந்த குட்டிலாம் பாருங்கள், கெடாலாம் கொம்பு தோரணை தான் பெருசாக இருக்க தவிர அதோடைய புடி, அதோடைய இடுப்பு, அந்த கறி மதிப்புலாம் கம்மியாக தான் இருந்துச்சு. பொதுவாக சந்தையில் நம்ம இந்த மாதிரி யூடியூப்லேருந்து வரும்போது அதை ரொம்ப விரும்பி, ஐயா நீங்கள் போய் பிடிங்க, மாமா பிடிங்க, இதை வந்து ஒரு நல்ல வீடியோவாக கொம்பு தோரணை தெரிய மாதிரி போட்டுங்க, யாராவது கேட்டால் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க பாருங்கள் கொம்பு எவ்வளோ பெருசிருக்கு, இந்த கொம்பு சாதாரண வந்திருக்குமா, எப்படி கவனித்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. மக்களுக்கு ஒருவேளை தெரியலையா இந்த மாதிரி குட்டிகள் இங்கே இருக்கிறது, இல்லை போதும் நம்ம இங்கேயே குட்டிகளை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறாங்களா. இது வந்து கறிக்குட்டி தான். நம்ம அருப்புக்கோட்டையிலேருந்து நம்ம பாண்டி தம்பி தான் கொண்டு வந்திருந்தான். நம்ம இவன்ட்ட விலைகளை வாங்குவோம். நல்லா குட்டி சூப்பராக வளர்த்துருந்தாங்க. அதாவது இந்த குட்டிகள்லாம் எப்படின்னா வியாபாரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து விற்பான். இது எல்லாம் சராசரியாக 32, 33 கிலோ இருக்கும். கறிக்குட்டி தான். இது வந்து என்னென்னா, இதெல்லாம் இந்த மாதிரி குட்டிகளை ஒரு தை மாதம் முடிஞ்சு சப்ஸ்கிரைபருக்கு வியாபாரிங்க வாங்கி பக்கத்துக்கு விற்றுலாம்ப்பான்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாவம் அவங்க வந்து விற்க முடியாமல் திணறிட்டு இருப்பாங்க. இது செங்கடாவும் இந்த பாருங்கள், இது கரும்போர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பக்ரீத்துக்கு தீபாவளிக்கு இதெல்லாம் நல்ல டிமாண்டாக இருக்கும். எல்லாம் கொம்பு தோரணையாக, கொம்பு பெயிண்ட் அடித்து பார்த்து மக்கள் விரும்பி வாங்கணுங்கிற தோரணையாக கொண்டு வந்துருக்காங்க. அந்த கோங்கு அந்த இருக்கு பாருங்கள். அப்போது
எல்லாம் தோரணையாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவங்களை சுற்றி யாருமே இல்லை. சாதாரண நாளில் கூட ஒரு 5 குட்டி 10 குட்டி இருக்கும்போது மக்கள் சுற்றி நிற்பாங்க. பக்ரீத் நேரத்தில் கூட்டமாக தான் இருந்தது தவிர ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஒரு அசைவு, ஒரு வியாபாரியும் சம்சாரி பேச்சுவார்த்தை எதுவுமே நேற்று நடக்கலை. சும்மா அப்படியே மக்கள் நின்றுட்டே இருந்தாங்க. எந்த வியாபாரமும் பக்ரீத்தை பொறுத்து நடக்கலை. வளர்ப்பு குட்டியும் அவங்க காலையில் ஒரு 8-9 மணிக்கே நிறையா பேர் வாங்கி வெளியே நிறுத்திட்டாங்க. வளர்ப்பு குட்டி நிறையா எட்டையாபுரம் போட்டுலாம் சும்மா தான் கிடந்துச்சு, கேட்க ஆள் இல்லை. மயிலம்பாடி ஆனால் கொஞ்சம் ரெகுலராக போய்கிட்டு இருந்துச்சு. மயிலம்பாடி ஆனால் சில 2-3 வியாபாரிகள் வாங்கிட்டு வருவாங்க. பொதுவாக நம்ம வாங்குகிற அந்த சேதுபதி நம்ம சப்ஸ்கிரைபரு அவன் நல்ல குட்டியாக தான் கொண்டு வருவான். அவன் இந்த தலையாரி முருகன் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பேர். இது வெளிச்சி நல்லா தான் வரும். ஆனால் மயிலம்பாடி மாதிரி இருக்காது. இதெல்லாம் கறிக்குட்டி தான். சராசரியாக 31 கிலோ இருக்கும், 30-31 இருக்கும். ஆனால் கறிக்குட்டி விலை பக்ரீத்தை ஒட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. 420 ரூபா 30 ரூபா இருந்தது, 400 ஆச்சு, 390 இருந்துச்சு. இன்றைக்கி மதுரை மார்க்கெட்லாம் 380. இனி அடுத்த வாரத்துலேருந்து சருன்னு குறைஞ்சி பக்ரீத்து முடிஞ்சுன்னா 350க்கு வந்துடும். அதுக்கு கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குட்டி அந்தளவுக்கு இருக்குது. எட்டயபுரத்தில் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இது நம்ம தான் கடைசியாக நம்ம அந்த குட்டியை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம சொன்ன மாதிரியே அவன் முதல்ல நம்மளை பார்த்தோன்னு முடிவு பண்ணிட்டானே உங்களுக்கு தான் கொடுக்கணுன்னு. அது நமக்கும் ரொம்ப சாதமாக இருந்துச்சு, அவனுக்கும் சாதமாக இருந்துச்சு. சரி, அவனுக்கு ஒரு லாபம் நமக்கு குறைஞ்சி ஜோடி 13 நம்ம முடிச்சிருந்தோம். 56 குட்டி. நம்ம இந்த குட்டியில் ஏன் நம்ம வந்து இந்த குட்டியை பாருங்கள், நல்ல ஒரு இது குட்டி வாடல் தான். ஆனால் கால் நல்ல கனத்த கால், உங்களுக்கு எல்லாமே அடிக்கரைஞ்சி, எல்லாமே ஒரே ப்ரீடு. நீங்கள் வந்து சில குட்டி நாட்டுக்குட்டி, செவலைக்குட்டி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு 4 குட்டி எந்திக்கலாட்டி நம்மளுக்கு நஷ்டமாயிடும். ஆனால் இது அப்படி இல்லை. எல்லா குட்டியுமே வெயிட் போடுற குட்டி தான். அதனால தான் நம்ம இது ரொம்ப நேரம் நின்று இருந்து பிடிச்சிருந்தோம். ஏன்னா அந்த 20 குட்டி கழிச்ச குட்டி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பாருங்கள், இது வாடலாக இருந்தாலும் இது 3 மாத குட்டி. இதை வந்து அதோட சேர்த்து வளர்க்க முடியாது. இருந்தாலும் அதில் ஒரு 4 குட்டி சின்ன குட்டி இருந்துச்சுன்னா நம்ம ரொம்பவும் கழிக்க முடியாது. ஏன்னா அவங்களும் ஆட்டுக்காரங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் மற்ற நாட்களில் வாங்கணும்னா நம்ம அந்த 15 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடியது 14,000-15,000 சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. நேற்று வாங்கிட்டு போக ஆள் இல்லை. அதனால தான் பேசணும். நம்ம வாங்கியாச்சு, வண்டியில் வச்சு நம்ம பின்னாடியே சரி வண்டியில் வேணால் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும். சில நேரம் வந்து பிரேக்குக்கு போட்டாங்கன்னா எல்லாம் மொத்தமாக ஒரு சைடு போயிடும். வண்டியில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார் அவர். நான் கொஞ்சம் மெதுவாக போக சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து நம்ம பண்ணையில் வந்து சேர்த்தாச்சு. நம்ம பண்ணையில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் பசுந்தீவனம் இருக்குது. வந்தோடனே அது அடர் தீவனம் அவ்வளோவா திங்காது. நம்ம அகத்தி சூப்பர் பிள்ளைலாம் கொஞ்சம் வெட்டி போடுவோம். ஆனால் மெயினாக நம்ம அடர் தீவனம் தான் நம்ம போடுவோம். அடர் தீவனத்தை வச்சு தான் பசுந்தீவனம் வந்து அது செரிமானத்துக்கும் அது அசை போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் நம்ம அடர் தீவனம் போட்டு தான் இதை போடுவோம். ஒரு 3.5 கிலோ போட்டோம். ஃபஸ்ட்டு 50 கிராம் 100 கிராம்னு கூட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு 56 குட்டிக்கு 3.5 கிலோ போட்டு அப்புறம் அதை ஒரே நேரத்தில் சாப்பிட்டுச்சு. அப்புறம் 4.5 கிலோ போட்டோம், அது சாப்பிட்டுச்சு சாயந்தரம். அப்புறம் வந்து என்னென்னா இது வந்து மொத்தமாக 56 குட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன குட்டி சைஸ் வரையாக 2 பேட்ச் பிரித்து அதுக்கு நம்ம சளி மருந்து, டிவார்மிங்கு, பிபிஆர் எல்லாம் போட்டுருவோம். குட்டி எல்லாமே நான் ஒரு குட்டியும் செக் பண்ணேன். எல்லாமே கால் தாங்கலானதான். இது வந்து நெல்லூர் ஜிடிபிக்கு ஈக்குவலாக இது வளரும். இது வந்து நமக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கும். நம்ம முறைப்படி ஆடுகளை முறைப்படி வளர்த்தா இது நல்ல லாபம் இருக்கும். இனி பக்ரீத் குட்டிகள் நிறையா இருக்குது. அது காலியாகும்போது நம்ம குட்டி நிறைய இறக்குவோம். நம்ம சப்ஸ்கிரைப் கேட்காங்க, அண்ணா உங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்க நம்ம அமௌண்ட் கட்டணுமா, அண்ணா நீங்கள் குட்டி வாங்கி கொடுத்தா நாங்கள் கமிஷன் கொடுப்போம் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக நம்ம ட்ரைனிங்கோ நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கோ 5 காசு நம்ம வந்து வாங்க மாட்டோம். அதே மாதிரி குட்டி எடுக்கிறதுக்கும் இப்போ புதுசாக வர்றவங்க வந்து அண்ணா நான் பண்ண ஆரம்பிக்கணும், நீங்கள் குட்டி வாங்கி கொடுத்தா எவ்வளோ கமிஷன் வாங்க மாட்டோம். ஏன்னா ஒரு 50 குட்டி 100 குட்டி நம்ம ஒரு குட்டிக்கு 100 200 வாங்கினா அதிலே 20,000 அடிச்சிடும். அப்போ நீங்கள் வாங்கும்போது 20,000 வந்தால் அந்த லாபமே உங்களுக்கு 20 தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு கமிஷன் இல்லாமல் நீங்களே குட்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம என்ன சமூக சேவை பண்ணுறோம் ஆடுகளும் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் குட்டி வாங்கி கொடுத்தவங்களுக்கு நம்மளுடைய அடர் தீவனம் வாங்கி கொடுக்குறோம். அதில் கமிஷன் இருக்குது நம்மளுக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி லிவர் டானிக், கால்சியம் அது கொடுக்குறோம், அது கமிஷன் இருக்குது. அவங்க நல்லா வளர்த்தா 60% கறி இருக்கும். அதை வாங்கி நம்ம அதில் ஒரு கமிஷன் பார்ப்போம். புதுசாக குட்டி வளர்க்குறவங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குட்டி ரேட்டு கம்மி பண்ணி, தீவன ரேட்டு கம்மி பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி அதில் எவ்வளோ லாபம் பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு முயற்சி செய்யுங்க. நாம் குட்டி வாங்கி கொடுக்குறவங்க இருந்தால் நம்ம அந்த ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கூட வரணும். நம்மளே தெரிஞ்ச வியாபாரிகிட்ட நேராக நம்ம பார்த்து அனுசரித்து உங்களுக்கு விலை அனுசரித்து வாங்கி கொடுப்போம். நல்ல ப்ரீடாக அந்த மாதிரி ஒன்று போல் வெள்ளையாக இருக்கணும். எது கலர் எது மிக்ஸ் இல்லாமல் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு குட்டி நஷ்டம் ஆகிட்டாலும் இந்த ஒழுங்காக எந்திக்கலாட்டியும் அதில் லாபம் மொத்தமாக அது உங்களை பாதிக்கும். அதனால் நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுத்து வளர்த்து விற்பனை செய்கிற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை பெரும்பாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு நம்மளுக்கு எப்போதும் தேவை இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ஆடுகளும் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம எப்போவுமே வந்து புதுசாக எதையும் சொல்கிறதில்ல.
நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களும் பழையது தான். ஆனால் சொல்கிற முறை வந்து சக்ஸஸாக வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள். ஏன்னா நம்ம சொந்தமாக என்ன நம்ம செய்கிறோமோ அதை தான் நம்ம சொல்கிறோம்.